வணக்கம் நண்பர்களே. வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எந்த அரசியல்வாதிகளும் இந்த பிரச்சனையை எடுத்து பேசவே இல்லை அண்ணாமலையை தவிர. அது என்ன இஷ்யூ அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அந்த பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்டிருந்த 3 மெடிக்கல் காலேஜஸுக்கு யூனிவர்சிட்டி அந்தஸ்து கிடைச்சிருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டிருந்த 3 மருத்துவ கல்லூரிகளுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கிற அந்தஸ்து கிடைச்சிருக்கு. இதனால என்ன பிரச்சனை? இந்த கல்வி ஆண்டிலேயே 650 மெடிக்கல் சீட்ஸு மாநில ஒதுக்கீட்டில் இருந்து விலகிருச்சு. பெரிய பிரச்சனை. 650 மெடிக்கல் சீட்ஸு மாநில ஒதுக்கீட்டிலிருந்து வெளியே போயிடுச்சு. இதனால் யார் பாதிக்கப்படுறது? அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 7.5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மருத்துவக் கல்லூரிக்கு போகிறாங்களே, அதில் தான் பெரிய பிரச்சனை. 650 சீட்ஸு வெளியில் போனதுனால யார் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது? அரசு பள்ளி மாணவர்கள். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன தெரியுமா? அந்த 3 காலேஜஸுக்கு யூனிவர்சிட்டி அந்தஸ்து கிடைச்சதுனால அதில் சேர போகிற ஸ்டூடெண்ட்ஸுடைய கட்டணம் இருக்குல்ல, ஃபீஸு, அது 4 மடங்கு 5 மடங்கு உயரப்போகுது. அப்போ ஒன்று, மாநில ஒதுக்கீட்டிலிருந்து வெளியில் போகுது 650 சீட்ஸு. ரெண்டாவது, அந்த 3 யூனிவர்சிட்டியில் புதுசாக யூனிவர்சிட்டி ஆகிருக்குல்ல, அதில் சேர போகிறவங்களுடைய கல்வி கட்டணம் இப்போ இருக்கிறத விட 4 மடங்கு அதிகமாக போகுது அப்படின்னு அண்ணாமலை இதை வந்து சுட்டி காட்டியிருக்காரு. அந்த 3 காலேஜஸ் எது எது அப்படிங்கிற பேரையும் சொல்லியிருக்காரு. ஒன்று, செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரி, இதில் 250 மெடிக்கல் சீட்ஸ் இருக்குது. ரெண்டாவது, தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவ அறிவியல் நிறுவனம், இது 2. மூணாவது, தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவ கல்லூரி. இந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவ அறிவியல் நிறுவனம் மற்றும் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவ கல்லூரி ரெண்டையும் சேர்த்திங்கன்னா 400 மெடிக்கல் சீட்ஸு. அப்போ செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கு 250, இந்த 2க்கும் 400 ஆட் பண்ணிங்கன்னா 650 சீட்ஸு அப்படின்னு இதை தான் அண்ணாமலை சொல்லியிருந்தார். இப்போது இந்த 3 கல்லூரிகளை யார் நடத்துறது அப்படிங்கிறது அனைவருக்குமே அறிந்த ரகசியம் அப்படிங்கிற வார்த்தையை மலை பயன்படுத்தியிருக்காரு. இந்த 3 காலேஜஸையும் நிர்வகிக்கிறது யார் தெரியுமா? 2 பெரிய திராவிட கட்சிகளுடைய முக்கிய புள்ளிகள் தான் இந்த 3 காலேஜஸையும் நடத்துகிறாங்க. அதை தான் யார் யார் நடத்துறது அப்படிங்கிறது ஊருக்கே தெரிந்த ரகசியம் அப்படிங்கிற வார்த்தையை மலை யூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து தான் முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த 3 காலேஜஸுக்கு யூனிவர்சிட்டி அந்தஸ்து கிடைக்க டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி என்ஓசி சர்டிஃபிகேட் வழங்கலை. அது அவங்களே சொல்லியிருக்காங்க. எங்களுடைய யூனிவர்சிட்டியில் இணைந்து இருக்கக்கூடிய 3 காலேஜஸ், இந்த 3 காலேஜஸுக்கு யூனிவர்சிட்டி அந்தஸ்து கிடைக்கணும்னா நாங்கள் என்ஓசி சர்டிஃபிகேட் கொடுக்கணும், நாங்கள் கொடுக்கலையே அப்படின்னு அந்த யூனிவர்சிட்டி விளக்கம் கொடுத்துருக்காங்க. பிறகு எப்படி அந்த 3 காலேஜஸுக்கு யூனிவர்சிட்டி அந்தஸ்து கிடைச்சிச்சு? யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய ஒரு ரூல் இருக்குது. ஏன்னா கல்லூரிகள் யூனிவர்சிட்டி ஆகிறதுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா மாநில அரசாங்கமும் அடுத்து அந்த கல்லூரிகள் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஒன்று, அப்ரூவல் பண்ணுறோம், என்ஓசி சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் யூனிவர்சிட்டி ஆக்கிடுவாங்க யூஜிசி. இல்லை அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிக்கணும். 60 நாளைக்குள்ள மாநில அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னா ஓகே, மாநில அரசாங்கத்துக்கும் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு கருதி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பல்கலைக்கழக அந்தஸ்து கொடுக்க முடியும். இங்கே அதுதான் நடந்திருக்கு. கடந்த திமுக ஆட்சியில் இந்த 3 கல்லூரிகளும் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணாமல் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அதை அப்படியே 60 நாள் தாண்டட்டும் அப்படின்னு கிடப்பில் போட்டுருச்சா டிஎம்கே கவர்மெண்ட் வேணும்னே. ஏன்னா 60 நாள் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அப்படியே கிடப்பில் போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிட்டு யூஜிசி யூனிவர்சிட்டி அங்கீகாரம் கொடுத்துட்றாங்களே, அதனால 60 நாளை தாண்டட்டும் அப்படின்னு அப்படியே வேணும்னே டிஎம்கே கவர்மெண்ட் விட்டுருச்சா. அதனால தான் இப்போ இந்த 3 கல்லூரிகளுக்கும் யூனிவர்சிட்டி அந்தஸ்து கிடைச்சிருக்கா. இதனால் பாதிக்கப்படுறது யார்? அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள். 650 சீட்ஸ் அவங்களுக்கு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை குரல் கொடுத்துருக்காரு. அதனால டிவிகே கவர்மெண்ட்டு இதன் பின்னணியை முழுமையாக விசாரிக்கணும். கடந்த டிஎம்கே ஆட்சியில் வேணும்னே இந்த 3 கல்லூரிகளுடைய விண்ணப்பத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம டிஎம்கே கவர்மெண்ட் அப்படியே காலம் தாழ்த்துனாங்களா 60 நாள் அப்படிங்கிறதெல்லாம் விசாரித்து பின்னணியில் இருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை வலியுறுத்தியிருக்காரு. எவ்வளவு முக்கியமான இஷ்யூ பார்த்தீங்களா? எந்த அரசியல்வாதியும் இந்த பிரச்சனையை பற்றி பேசவே இல்லை அண்ணாமலையை தவிர. படித்தவர் தாயா, எவ்வளவு நுணுக்கமான
இஷ்யூக்கு குரல் கொடுத்துருக்காரு பாருங்க. நிறைய பேருக்கு இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது தமிழகத்தில் பல அரசியல்வாதிகளுக்கு. அதனால தான் படித்தவர் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறது. பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிட கட்சிகள் கண்மூடித்தனமாக கவர்மெண்ட்டை எதிர்க்கிறாங்க, இன்னைக்கு ஆட்சி கவிழ்ந்துரும் நாளைக்கு ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி. உண்மையான மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குற மாதிரி தெரியல பங்காளிகள். ஆனால் அண்ணாமலை முக்கியமான விஷயங்களுக்கு குரல் கொடுக்குறாரு அப்படின்னு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் பாராட்டுறாங்க. மேலும் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் ஒரு சில அட்வைஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா, ட்விட்டரில் பதிவு போடுறதுக்கே இவ்வளவு ரீச் இருக்குது அண்ணாமலைக்கு, நேரடியாக சிஎம் விஜயை சந்தித்து கடந்த டிஎம்கே ஆட்சியில் நடந்த பிரச்சனைகளை பற்றி, எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி, ஊழல் புகார்களை பற்றி சிஎம் விஜயை சந்தித்து நேரடியாக அண்ணாமலை சொன்னார்னா அது வி த லீடர்ஸ் இயக்கத்துக்கு இன்னும் நல்ல ஒரு ரீச்சை கொடுக்கும். டிஎம்கே ஆட்சியில் நடந்த ஊழல்கள் பற்றிய முழு விவரங்கள் கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும். அப்போ முன்னாள் அமைச்சர்கள் மீது டிவிகே கவர்மெண்ட் அடுத்தடுத்து நடவடிக்கை எடுக்கிறது இன்னும் வேகம் எடுக்கும் அப்படின்னு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் ஒரு சில அட்வைஸ் பண்ணுறாங்க. பார்க்கலாம் சிஎம் விஜயை அண்ணாமலை அண்ணன் சந்திக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது நல்ல ஒரு ஐடியா தான். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.